அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம் வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்யக்கூடிய இடம், அதே போல வீட்டில் எந்த பொருட்கள் குறையாமல் இருந்தால் செல்வம் என்பது பெருகிக் கொண்டே இருக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்யணும் அப்படின்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கணும். முக்கியமான பொருட்கள் குறையாமல் இருந்தாலே அந்த வீட்டில் தெய்வம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். வீட்டில் செல்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். நம் வீட்டில் தெய்வங்கள் எந்தெந்த பொருட்களில் வாசம் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீர் பானையில் நம் குல தெய்வம் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. கிச்சனில் ஒரு குடம் நிறைய தண்ணீர் எப்போதுமே நிறைகுடமாக இருக்கணும், குறைகுடமாகவே இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி, செல்வம், பணவரவு எல்லாமே நிறைவாக இருக்கும் என்பது ஐதீகம். தண்ணீர் பானையில் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம். அந்த பொருளை நம்ம வீட்டில் சமையலறையில் குறையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சில்வர் பாத்திரத்துலையாவது பிடிச்சி நிறைய வைக்கணும். ரப்பர் குடம் அல்லது பித்தளை குடத்தில் வச்சிருந்தாலுமே நிறைவாக இருக்கணும். குறையாக எப்பொழுதுமே தண்ணீர் பானையை வைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் விரதம் இருந்து சாமி கும்பிட்டாலும், ஏதாவது ஒரு விசேஷ தினங்களில் சாமி கும்பிட்டாலும் முதல்ல நம்ம என்ன செய்வோம், ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கொண்டு சாமி படத்துக்கு நேராக வச்சிருவோம். அந்த தண்ணீர் எதற்காக வைக்கிறோம் அப்படின்னா, குலதெய்வம் தண்ணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக தான் நம்ம வீட்டில் உள்ள கிச்சனில் தண்ணீர் குறையாமல் தவளைப்பானையிலையோ அல்லது பித்தளை குடத்துலையோ ஏதாவது ஒன்றில் தண்ணீர் நிறைய குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பூஜரையில் உள்ள கலச சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் தினந்தோறும் மாற்றுறோம். அப்படி இல்லைன்னா வெள்ளி, செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் மாற்றி வைக்கிறோம். அப்போது குலதெய்வம் இருக்கக்கூடிய தண்ணீர் பாத்திரம் எம்டியாக இருக்கக்கூடாது. தண்ணீர் பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து உப்பு ஜாடியில் அன்னலட்சுமியும் மகாலட்சுமியும் நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம். உப்பு ஜாடியில் எப்பொழுதுமே கல்லுப்பு நிரப்பி வைக்கணும். குறையவே கூடாது. குறைய நம்ம அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது தான் மகாலட்சுமியும் அன்னலட்சுமியும் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். அதே போல் உப்பு ஜாடி வைக்கிறீங்க அப்படின்னா வெறுமனவே தரையில் கிச்சனில் வைக்கக்கூடாது. ஒரு தட்டு வைத்து அந்த தட்டு மேலே ₹1 நாணயம் அல்லது ₹5 நாணயம் வைத்து அதுக்கு மேலே உப்பு ஜாடியை வைக்கணும். இப்படி உப்பு ஜாடி மேலே ரூபாய் நாணயம் வைத்து அது மேலே உப்பு ஜாடியை வைத்தால் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். நம்ம வீட்டில் கிச்சனில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டி அப்படின்னா அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அஞ்சரை பெட்டியில் நம்ம வைக்கக்கூடிய பொருள் கடுகு, மிளகு, ஜீரகம், பூண்டு வச்சிருப்போம். அதே போல் வெந்தயம், வாசனை திரவியங்கள், சுக்கு, ஏலக்காய், கிராம்பு இந்த பொருட்கள், வாசனை நிறைந்த பொருட்களை நம்ம அஞ்சரை பெட்டியில் நிறைய வச்சுருப்போம். அப்படி இல்லைனாலும் இனிமே நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாவது போட்டு வைக்க பழகணும். அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்கள் குறையாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா பெண்கள் அஞ்சரை பெட்டியில் சில்லறை நாணயங்களை போட்டு வைப்பாங்க. மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க, பால் வாங்கிட்டு வருவாங்க, மீதி சில்லறை இருக்கும். அந்த சில்லறை நாணயங்களை அஞ்சரை பெட்டியில் கடுகு டப்பாவில் தான் போட்டு வைப்போம். அதில் இருக்கிற பைசாவை நம்ம எடுக்கவே மாட்டோம். அதில் திரும்ப திரும்ப பைசாவை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ அது பெருகுது. அஞ்சரை பெட்டி என்பது பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சில்லறை நாணயங்களை போட்டு வைக்கலாம், ரூபாய் நோட்டுகளை போட்டு வைக்கலாம். அதில் போடக்கூடிய பணத்தை நம்ம எடுக்கவே மாட்டோம், செலவு பண்ணவே மாட்டோம். மேலும் மேலும் அதில் பணத்தை தான் சேர்த்து வைக்க பார்ப்போம். ஏன்னா அந்த இடம் அப்படி பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே. அப்போ அஞ்சரை பெட்டி நிறைவாக இருக்கும். அதில் உள்ள பொருட்களை குறைய நம்ம கொட்டி நிறையா வச்சுக்கணும். வச்சாலே நமக்கு செல்வம் பெருகும், பணத்தை ஈர்த்து பணவரவை அதிகரிக்கும். அஞ்சரை பெட்டியில் எப்பொழுதுமே ஒரு டப்பா கூட சும்மா இருக்கக்கூடாது. எல்லா டப்பாக்களையுமே 9 இருக்கும், 12 இருக்கும். இந்த மாதிரி அந்தந்த டப்பாக்களில் ஏதாவது ஒரு பொருளை, வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அடுத்து குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான பொருள் ஊறுகாய். ஒரு வீட்டில் ஊறுகாய் நிறைய இருந்தால் அந்த வீட்டில் குபேரரோட அனுகிரகம் எப்பொழுதுமே இருக்கும். குபேரர் வாசம் செய்வார். குபேர பகவான் இருக்கக்கூடிய இடம் ஊறுகாய். ஊறுகாயில் எப்பொழுதுமே குபேரர் வாசம் செய்வார். ஊறுகாயே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு என்ன ஊறுகாய் பிடிக்குதோ, லெமன் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், எந்த ஊறுகாய் பிடிக்குதோ அந்த ஊறுகாயில்
கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து அரிசி பானை. அரிசி பானையில் சிவபெருமான் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. மாலை 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அரிசியை கிண்டக்கூடாது, அரிசி பானையில் கை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மாலை 6 மணிக்கு மேலே தான் ஒவ்வொரு வீடுகள்லையும் சிவபெருமான் படியளந்து விட்டு செல்வார் என்று சொல்லப்படுது. இப்படி சிவன் வாசம் செய்யக்கூடிய அந்த அரிசி பானை எப்பொழுதுமே குறைவே இருக்கக்கூடாது. வீட்டில் சமைக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் எவ்வளோ அரிசி இருக்குது, இன்னும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் அந்த அரிசி காலி ஆகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் சொல்லி அதுக்கு முன்பே அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிடணும். அரிசி பானையில் முழுமையாக தீர்ந்த பிறகு வாங்குவதை தவிர்க்கணும். அரிசி பானையில் அரிசி முழுமையாக தீருவதற்கு முன்பாகவே 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து விரப்பி வச்சுக்கணும். அரிசி பானையில் எப்பொழுதுமே அரிசி குறையவே கூடாது. அடுத்து துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய பொருள், முருகன் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் துவரம்பருப்பு. எந்த ஒரு வீட்டில் துவரம்பருப்பு குறையாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் முருகனின் அருளும் கிடைக்கும், அந்த வீடு செல்வ செழிப்புடன் இருக்கும். துவரம் பருப்புல ரூபாய் நோட்டுகளை மறைச்சு வச்சோம் அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டுகள் பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். அடுத்தது மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியில அம்பிகை வாசம் செய்கிறாங்க. மஞ்சள் குங்குமம் நம் வீட்டில் எப்பொழுதுமே நிறைவாக இருந்தால் அந்த வீடு மங்களகரமானதாகவும் சுப நிகழ்ச்சி நடக்கும் இடமாகவும் மாறும் என்பது ஐதீகம். மஞ்சள் அப்படின்னாலே கிருமி நாசினி கொண்ட பொருள். நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய சக்திகளும் வீட்டுக்குள் வராது, எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்து கல்லுப்பு. மகாலட்சுமியின் அம்சமாக கருதக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு. வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும், செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள்தான் கல்லுப்பு. இந்த கல்லுப்பை வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். அடுத்து உணவின் அதிபதியான அன்னபூரணி. அவளின் அருள் கிடைக்க அரிசி மற்றும் பருப்பு வகைகள் வீட்டில் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கணும். நிறைவாக இருந்தால் அந்த வீட்டில் வறுமை என்பதே நெருங்காது. அதே போல வாசனை திரவியங்களான ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், குபேரின் அருளை பெற்றுத்தரக்கூடிய பொருட்கள் இவை அனைத்தும் பூஜையில் வைப்பது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும். இந்த பொருட்களை எல்லாம் நிறைய கொட்டி வச்சிட்டா பணம் செல்வம் பெருகுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் ஏதாவது குறைஞ்சிட்டாலே நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். இந்த பொருள் இல்லையே, நாளைக்கு எப்படி சமைக்கிறது அப்படின்லாம் யோசிப்போம். அதே அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே கொட்டி வச்சிட்டா நமக்கு மனசில் ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத சந்தோஷம்லாம் ஏற்படும். அதுதாங்க அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி தான் பல மடங்காக நமக்கு பெருக்கி கொடுக்கும். இந்த பொருட்கள் அனைத்துமே ஒரு வீட்டில் குறையாமல் இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும், மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும், செல்வ வளம் பணவரவு அதிகரிக்கும். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். தேவையில்லாத பொருட்கள் கிடையாது, வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களும் கிடையாது. நம் தேவைக்காக தான் வாங்கிட்டு வந்து வைக்க போகிறோம். இந்த பொருட்களை அனைத்தையும் உங்கள் வீட்டில் நிறைவாக வச்சுக்கோங்க. செல்வ கடாட்சத்தையும் குலதெய்வத்தின் அருளையும் பெற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.